இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து குதிரை வண்டியில் உட்காந்து நல்லா குதூகலமாக போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு என்னடா ஆக்வர்டாக வந்து அமைதியாகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவள் சடனாக அவளோட வெப்பன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறா. என்னடி ஆச்சு திடீர்னு வெளியில் போகிறா அப்படின்னு பார்த்தா அவளை இவ்வளோ நாளாக வந்து துரத்திட்டு வந்த அந்த 2 கல்டிவேட்டர்ஸ், அதாவது இவளை வந்து நிறைய பேர் துரத்திட்டு இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமான 2 கல்டிவேட்டர்ஸ் வந்திருப்பாங்க. இவளோட கொஞ்சம் பவர் லெவலில் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. இவர் வந்துட்டு அவளை இந்த மாதிரி நான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அவனை 2 சமாளிக்க முடியாது, அவனுக்கு 2 பேரும் என்னையோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் அவனை சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் இருந்து ஓடிடுங்க, ஏன்னா அவங்க ஒரு தடவை உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களை சித்திரவதை பண்ணித்தான் சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது இவன் வந்துட்டு உனக்கு அவ்வளோ கட்ஸா, எங்கள் 2த்தையும் சமாளிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேருமே வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறது மாஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சுற்றிக்கிற அந்த ஆட்கள் வந்து கேட்க, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்டிட்ஸு ஃபேஸ் பண்ணும்போது அவள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா, இப்போ இவன் வந்து இந்த மாதிரி டஃப்பாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இப்படி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோம்னா வந்து இதை கர்மாவை வந்து ட்ரிகர் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக ஹெல்ப் பண்ணக்கூடாது, இன்டேரக்டாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிளவட்டு பையன் என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ வந்து இந்த மாதிரி நம்மளை டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண சொல்ல அவர் வந்து இன்டேரக்டாக வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி இருந்து போட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறான். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி செதறிடுறான். ஹீரோ வந்து அது பார்த்து சிரிச்சுட்டு என்னடா அவன் சீனி வெடி மாதிரி வெடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவனுக்குமே வந்து ஷாக் ஆக்குது, எப்பட்றா அவன் திடீர்னு சத்தா அப்படின்னு சொல்லி போட்டு அவளுக்குமே ஷாக்கு, நல்லா தானே இருந்தான் எப்படி திடீர்னு வெடித்தான் அப்படின்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காத, அவன் இல்லைன்னா நான் உன்னை வந்து போடுத்தளவுக்கு நான் ஒருத்தனே போகுன்னு சொல்லி போட்டு அட்டாக் பண்ண வர. அப்போ அந்த கறி வெட்டுறவர் வந்து ஒரு டெக்னிக் பர்ஃபார்ம் பண்ண, அது வந்து அவனை சுற்றிடுது, பாம்பு மாதிரி சுற்றி அவனை கீழே இழுத்து போட்டு ஒரே அடியில் வந்து செத்துறான். இவர் வந்துட்டு எப்பட்றா இவனுக்கு எல்லாரும் வந்து மார்ஷல் அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிறானுங்க, எப்படி இது சாத்தியம், ஒருத்தர் வந்து வெடிச்சு செத்துட்டான், இன்னொருத்தர் வந்து மிஸ்டீரியஸான முறையில் வந்து செத்துட்டான், இது எல்லாத்துக்கு காரணம் வந்து இது ஓல்டு மேனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் சேச்சா இருக்காது, இந்த மார்ட்டல் பசங்களாவது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறதாவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. இப்போ சீனங்கட்டை அந்த ஹோலி மைடனுக்கு வந்து ஹீரோ வந்து பெயிண்டிங் கொடுத்து வச்சுருப்பார்ல, அப்போ தான் அவங்க அப்பா வந்து பிரேக் த்ரூவாக இருப்பார். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹீரோ கொடுத்த பெயிண்டிங் தான். இதெல்லாம் நீ தான் வந்து உன்னால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு அவனோட டாக்டரை வந்து நல்லா பாராட்டிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் கொடுத்ததுனால தானே வந்து இப்போ அவன் பிரேக் த்ரூ ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொல்கிறவன் வந்து இந்த மாதிரி செய்தி சொல்கிறான். இந்த மாதிரி அந்த பேர்லெஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லப்படுற வந்து நம்ம ஏரியாக்குள்ளே வந்து அந்த எல்லைப்பகுதியில் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கிரேட் நியூஸ், எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இணையாக வந்து நீங்கள் அவரை வந்து மதிச்சாங்கன்னு சொல்லி போட்டு இப்போ அந்த செக்ட்டுக்கு மட்டும் பரவாயில்ல, எல்லா செக்ட்டுக்குமே வந்து போகுது. இன்னொரு தீர்ந்துட்டு நமக்கு அப்போ ஸ்டில் இன்னும் ஹோப் இருக்குது, நம்ம வந்து நினச்சோம்னா இன்னும் அந்த அவரை வந்து கைக்குள்ளே போட்டு நம்ம இன்னுமே வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து மாறலாம், அது எல்லாத்துக்குமே வந்து இனி வரப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து காரணமாகும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே இப்போ வரைக்குமே வந்து அந்த ஸ்டெப்னி அந்த துடுப்புமே வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். போன தடவை வந்து நான் அவரை பார்க்க முடியல, ஆனால் இந்த தடவை வந்து நான் கண்டிப்பாக வந்து அவருக்கு மனசில் வந்து நல்ல ஒரு ஃபேவரை வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளோமே வந்து ஒரு எண்ணத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ தேடி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த செய்தி முழுக்க போக சின்ன சின்ன செக்ட், பெரிய செக்டில் இல்லைன்னா சின்ன சின்ன செக்டில் இருக்கிற எல்லா கல்டிவேட்டர்ஸுமே வந்து ஹீரோவை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெஸ்ஸு புஷுன்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவளும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கேட்குற, இந்த மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கிறாரு, நான் எதிரே பார்க்கல எவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து வருவார்னு சொல்லிட்டு அவர் வந்தங்காட்டி எல்லாமே வந்து சும்மா ஜகஜோதியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறா, யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து வந்திருக்கிறாங்களாமா, அதனால தான் வந்து இந்த ஏரியா வந்து பரபரப்பாக இருக்குது, அவர்கிட்ட வந்து அதாவது ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து வாங்குறதுக்காக வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, என்ன ஆனாலும் சரி அவனுக்கிட்ட போய்க்கினா ஏதாவது பிரச்சனை வச்சுக்காதீங்க. ஏன்னா அங்கே சுற்றிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து கல்டிவேட்டர்ஸாக இருக்கிறானுங்க. இப்போது பேண்டிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு ஆளுக்காக மொத்த செக்ட்டு மொத்த நாடே வந்து தேடிட்டு இருக்குதுன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சிருந்தா நானும் வந்து இந்த மாதிரி மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதே நீயா டேய் நீ ஒரு சின்ன புடலங்க பையன்டா, நான் வந்து உன்னை கேவலமாக பேச நினைக்காது, ஆனால் நீ வந்து 1000 தடவை செத்து பொழைச்சாலும் அந்த மாதிரி ஒரு லெவலை வந்து உன்னால் ரீச்சாக பண்ண முடியும்னு சொல்லி போட்டு அவன் வந்து ஹீரோக்கிட்ட நக்கலை சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து இது லைட்டாக வந்து மனசு உடைஞ்ச மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் உட்காந்து எல்லாருமே வந்து கேம்ப் போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மீட் வந்து ஹீரோவுக்கு பிடிக்கல. என்னடா இது, இந்த கறி வந்து நல்லாவே இல்லை, வேறு ஏதாவது ஃப்ரெஷ் கறியாக இருந்தால் பாருங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. சார் அப்போ உங்களுக்கு இந்த கறி பிடிக்கலையா? ஆமாம் வேறு ஏதாவது நல்ல கறியாக இருந்தால் பாருங்கன்னு சொல்லும்போது, ஆனால் சார் இந்த மாதிரி இடத்துல எப்படி அந்த கறியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நல்லா தேடி பாருங்கடா, இங்கே கண்டிப்பாக அந்த கறி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு சரி நான் அந்த மாதிரி நான் தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்க போங்கடா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். அப்போ அந்த கல்டிவேட்டர் பொம்பளை இருப்பாள், அவள் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம எலும்பர் வந்து அவரோட சேஷ்டியை காட்ட ஆரம்பிக்கிறார்.
இந்த மாதிரி வந்து நிலவும் ரொம்ப அழகாக இருக்குது, நீயும் ரொம்ப அழகாக இருக்கிற, என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் காதலிச்சு உல்லாசமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. அவள் வந்து அந்த பூ வந்து வெட்டி போட்டு போடா டே போடா அப்படின்னு சொல்லி போட்டு அவள் போயிடுறா. ச்சே உனக்கு வந்து என்னோடய காதல் வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டு போனால் இப்படி புசு புசுன்னு சவுண்டு கேட்கும். அது மாதிரி உனக்கு பறந்துட்டு இருக்கிறது வந்து புசு புசுன்னு சவுண்டு கேட்டுருக்கு. ஹீரோக்கு வந்து கடுப்பாயிருது. ஏன்னா பரதேசி நாய்களா, இந்த மாதிரி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், உங்களால் நிம்மதியாக தூங்க கூட முடியலடா என்னால், எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட் வரான்னா அவங்ககிட்ட போய் இந்த சேஷ்டைகள் பண்ணுங்கடா, நான் வந்து நிம்மதியாக படுத்து தூங்க முடியல, ரொம்ப ஆனால் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திக்கிட்டு மடி வந்து படுத்துருவார். அப்போ இந்த வயசான ஆட்களில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் தான் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இனிமேல் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறக்கு வந்து அங்கே போயிட்டுருக்க. இப்போ அதே சமயத்தில் 2 டிசபிள் வந்து அவங்க செட்டுக்காக வந்து சின்னதாக ஒரு சண்டை போட்டு விளையாண்டுருக்க. அப்போ இந்த கிழவனுங்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதே இடத்துக்கு வந்து ஒழுங்கு முறையாக வந்து போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து நரக தேவனை வந்து பார்க்குறக்காக வந்து நான் அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிழட்டு பசங்களா வயசாச்சுன்னா போய் மூடிட்டு வீட்டில் பண்ணுங்கடா, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த காலத்தை சேர்ந்த யங் பீப்புள் அதுக்குமே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ மரியாதையை நீங்கள் இருந்து போகிறியா இல்லை வந்து உன்னை புதைக்கிறதா அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. அந்த கிளம்பு வந்து அவனோட செருப்பு தூக்கி அவனோட மூஞ்சி வந்து அடிச்சிடும். இவனுக்கு வந்து ரொம்ப கடுப்பு கிளம்புது. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சடனாக அந்த கல்டிவேட்டர் பொம்பளை வந்து பார்த்துட்டு வந்து கீழே வந்துடுவா. இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க, அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க சீனியர், இது வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இவங்க வந்து வயசான ஆட்கள் இல்லை, அதாவது ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், எங்களோட ஃபேமிலி வந்து லீவ் ஃபேமிலி சீனியர், அதுக்கோசரமாச்சும் அவங்களை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து அவங்களுக்கு சார்பாக பேசிகிட்டு இருக்க. சரி நான் வந்து அவங்க இப்போ வந்து முட்டி போட்டாங்கன்னா உனக்கோசரம் வந்து அவங்களை நான் மன்னிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் எதுக்கு சார் அவர் மூஞ்சியில் வந்து செருப்பு தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. இந்த பாரு பொண்ணே உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த மாதிரி பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன பசங்கள்லாம் வாழை அடக்கிட்டு இருக்கணும் ஒட்டான அரிக்கின்னு சொல்லி போட்டு அவங்க மிரட்டிகிட்டு இருக்க. இவளுக்கு வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் ஒன்றுமே புரிய மாட்டேது, என்று அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு பொடி குஞ்சன்ஸ் இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை உங்களை கொன்று புதைக்கிறதா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கிற எல்லா செக்டர் சேர்ந்தவங்களையுமே சேர்த்து சொல்ல எல்லா செக்டருக்குமே வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து உங்களை மன்னிக்கிறதுக்கு வந்து நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கன்னு எப்படா நினைக்கிறேன், நீங்களாம் வந்து குப்படா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. இவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்த ஸ்பீட்லேயே வந்து எல்லோரும் ரிட்டன் ஆகிடுறாங்க. ரிட்டன் ஆனோடனே பார்த்தா இந்த கிழட்டு பசங்களாம் பயங்கரமான ஒரு பவர் யூஸ் ஆகுறாங்க. இவளுக்கு வந்து ஷாக் ஆகுது, இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து மோட்டல்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்போ அவங்க மோட்டல்லாம் நான் எவ்வளோ பெரிய கிறுக்கச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி நீ எதுக்கு வந்து எங்களை வந்து அடிக்கிற, நாங்கள் வந்து உங்களை எந்த விதத்துலையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற செக்டை வச்சு வந்து நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ மட்டும் குப்பலடா, உங்கள் செக்ட்டு சேர்த்து தான் சொல்கிற, அதுவும் சரியான குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தருக்கு வந்து இது கோபமாயிருது. அவன் வந்து இந்த மாதிரி சிக்னல் வந்து எமர்ஜென்சி சிக்னல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அந்த ராக்கெட் மாதிரி விட்டு அடித்தா ஒரு கிராக்கர்ஸ் மாதிரி விட்டுச்சா அங்கே எல்லாமே வந்து வர ஆரம்பிப்பாங்க. இவன் அந்த மாதிரி சிக்னல் கொடுக்க அந்த இடத்துக்கு வந்து ஹோலி மெய்டன் அப்புறம் அந்த யங் மாஸ்டர் இருப்பான், அவனுக்கு 2 பேருமே வந்து வந்துகிட்டு இருக்க. எந்த தைரியம் இருக்கிற ஒரு பரதேசி வந்து நம்ம ஆட்கள் மேலே வந்து கை வச்சுருப்பான், அவன் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து வந்துடுவான். வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹோலி மைட் வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்னைய மன்னிக்கலான்ட்டு வந்து ஒரு எண்ணத்தில் வந்து இருந்தேன்னு நீ சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து இப்போ வந்து குழி தோண்டி போச்சுட்டு எங்கள் ஆள் மேலே வந்து நீ கை வச்சிட்டா, இப்போ உன்னை கதையை வந்து முடிச்சா போகிறா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி இப்போ நம்மளோட எல்லா கதையும் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த வயசானவங்களை பார்த்துட்டு வந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யங் மாஸ்டர் வந்துட்டு எதுக்கு இவன் இப்படி தெரிச்சு ஓடுறா, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக்கினா வந்திருக்குமா என்னமோ சொல்லி போட்டு அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த மேன்ஸ் வந்து அங்கே இருக்கிறானுங்க. வணக்கம்ப்பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, சௌகியமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. அவன் வந்துட்டு ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வந்து வந்தீங்க, அவ்வளோ சீக்கிரமாக ஏன்டா போகிறீங்க, பொறுமையாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அந்த வயசானவர் வந்து இந்த மாதிரி கீழே வந்து இழுத்து விட அவங்க எல்லாருமே வந்து நீல் டவுன் பண்ணி போட்டு இந்த மாதிரி நான் மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மன்னிப்பு வந்து எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நீ வந்து மன்னிப்பு வந்து மிஸ்டர் லீ கிட்ட தான் வந்து கேட்கணும், ஏன்னா நீ வந்து அவரோட தூக்கத்தை தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு இந்த ஹோலி மைட்டை இருந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர் லீயோட தூக்கத்தை வந்து கலைக்கிறது வந்து சாவை வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை வந்து கொண்டு போச்சோன்னே வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர் லீ வந்து வருவான்னு சொல்லி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது அவளுக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இவருக்கோசரம் தான் வந்து இந்த மொத்த நாடே வந்து பார்க்கணும் க்ரீட்டிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான் வந்து மிஸ்டர் லீயா அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாள்.
அப்போ அங்கே இடத்துல வந்து ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு விஷயம் வந்து வர, அந்த கிழவங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாடுறா மாஸ்டர் லீ சொன்ன மீட் இங்கே இருக்குது, நம்ம வந்து எங்கேயோ தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மாஸ்டர் லீ வந்து எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே வந்து நினச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ராகனை வந்து அடிச்சு தூக்க வந்து பார்ப்பாங்க. அப்போ அது வந்து டொமைன் யூஸ் பண்ணுவோம். டொமைன் யூஸ் பண்ணுற மூலமாக இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. அந்த வயசானவங்களே வந்து கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண வழக்கமாக நம்ம எலும்பர் வந்து உள்ளே பூந்து அவரோட விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கு இருந்துட்டு இவன் இந்த லிட்டில் ராஸ்கல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவன் வந்து இந்த மாதிரி மரியாதை இங்கே வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க, என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்து ஒரு அட்டாக் பண்ணுவோம். நம்ம எலும்பர் தான் பவர் ஹவுஸ் ஆச்சு, அவர் வந்து அசால்ட்டாக வந்து அடிச்சு போட்டு இந்த மாதிரி என்னை வந்து அடித்து கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணால் அந்த ரெக்கை தான். ரெக்கையை வந்து அழகாக வந்து பிச்சிருவார். பிச்சோனே வந்துட்டு அது இந்த மாதிரி கதறிட்டு இருக்கா, என்னதான் இவ்வளோ கொடூரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இப்போ அசால்ட்டாக வந்து அதை அடித்து கொன்று போச்சாராங்க. இப்போ வந்து செத்து போயிடுது. அப்படி செத்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து மேலே வந்து இவங்கெல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க, மாஸ்டர் லீ இங்கே இருக்காரு பாடுறா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா இவ்வளோ வந்து திரும்பி பார்ப்பா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, இவர் தான் அந்த மாஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இவர் தான் மாஸ்டர் லீ, இவருக்கோசம் தான் மொத்த நாடுமே வந்து இந்த மாதிரி பார்த்து அவர்கிட்ட வந்து வணங்கி அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறக்காக தான் மொத்த நாடே வந்து காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இவளுக்கு இன்னும் ஷாக்கு. ஏன்னா அவள் வந்து ஹீரோ வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி குறைவாக தரமட்டமாக பேசியிருப்பாள். உன்ன மாதிரி ஒரு மாடல் ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படாது, உன்ன மாதிரி மாடலுக்காகலாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாது, மூடிட்டுரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்து 1000 தடவை செத்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து கல்டிவேட் பண்ண சொல்லியிருப்பா. இப்போ ஏற்பட்ட ஒரு பவர் லவ்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி கல்டிவேட் பண்ண சொன்னது வந்து நான் நினச்சாலே வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இவங்க தான் வந்து பவர் ஹவுஸ்னு வந்து இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ட்ராகன் சத்தோனிமே வந்துட்டு எல்லாருமே வாங்கடா நம்ம போய் மாஸ்டர் லீ வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணலாம் போட்டு கிளம்பிட்டு இருக்க. எங்கடா சார் போகிறீங்க, மாஸ்டர் லீ வந்து உங்களை வந்து அட்டன் பண்ணுறா, நீங்கள் வந்து உங்களை மீட் பண்ணி பேச சொல்லி போட்டு அவர் வந்து சொன்னாரா, நீங்கள் எல்லாருமே வந்து லூசர்ஸ், எந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய் ஹீரோ வந்து அட்டன் பண்ணுறக்கு, அதாவது தூக்கத்துலேருந்து எழுப்பி அவருக்கு வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி போட்டு உங்கள் மிரட்டா அவங்க எல்லோரும் வந்து அமைதியாகிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ எழுந்திருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்க. இப்போ யாருமே வந்து எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் இவன் வந்து நைஸாக அங்கே நழுவு பார்ப்பான். ஓ மிஸ் எங்கே போகிறீங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து 2 நாள் வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க, திடீர்னு நீங்கள் வந்து இப்படி பாதியில் கழட்டிட்டு போனீங்கன்னா மாஸ்டர் லீ வந்து எங்கள் கேட்டால் அவள் எங்கேன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது, அதனால் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், நானும் சரி மாஸ்டர் லீ சரி எல்லாருமே வந்து ஒரு நார்மலான மார்ட்டல் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. அவள் அந்த மார்ட்டலுங்கிற வார்த்தையை வந்து நான் இனிமேல் என் லைஃப்லேயே வந்து கேட்கறக்கான வந்து நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதோடய வந்து இந்த பாட் முடிஞ்சு கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.